என்னோட பேர் டாக்டர் ரெங்கநாதன். நான் கற்பகம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை துறை பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். கடந்த 10 ஆண்டு காலமாக 10 ஆண்டு இதே மருத்துவமனையில் வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறேன். என்கிட்ட நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னன்னா, லேப்ராஸ்கோபிக் சர்ஜரி பண்ணிக்கிடவா இல்ல ஓபன் சர்ஜரி பண்ணிக்கிடவா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. எப்போ லேப்ராஸ்கோபிக் சர்ஜரி பண்றது, எப்போ ஓபன் சர்ஜரி பண்றதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ட்ரீட் பண்ணக்கூடிய டாக்டர் டிசைட் பண்ணிக்கிடுவார். இப்போ லேப்ராஸ்கோபி நிறைய சர்ஜரிக்கு லேப்ராஸ்கோபி யூஸ் பண்ணி மினிமல் ஸ்காரிங்கில் வீட்டுக்கு அனுப்பக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இப்போதைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துகிட்டே இருக்குது. ஒரு 10 20 வருட காலத்தில் லேப்ராஸ்கோபி ரொம்ப முக்கியமான ஒரு அறுவை துறையில் முக்கியமான ஒரு இடத்தை பெற்று இருக்குது. உதாரணமாக ஒரு சிறிய ஒரு பகுதியை ரிமூவ் பண்ணுறதுக்கு பெரிய மேஜராக சர்ஜரி பண்ண வேண்டியது. உதாரணமாக பித்தப்பை சம்மந்தப்பட்டது, அது ஓப்பன் சர்ஜரி பண்ண சொன்னாலுமே லேப்ராஸ்கோபி பண்ணிக்க சொல்லித்தான் இப்போ நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஒட்டுக்குடல் பாதிப்பு, அது பெருசாக ஆப்ரேஷன் பண்ணாமல் சிறு துளைகள் மூலமாக அதை எடுத்துக்கலாம். சில காம்ப்ளிகேட்டட் ப்ரொசீஜர், ஸ்ப்ளீனெக்டமி, அது மாதிரிலாம் சின்ன ஒரு ஆர்கன் ரீச் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு லெவலில் இருக்கக்கூடியதை லேப்ராஸ்கோபி மூலமாக ரிமூவ் பண்ணிட்டு ஒரு சிறு துளை மூலமாக, சிறு துவாரம் மூலமாக அந்த ஸ்ப்ளீன்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஹெர்னியா ரொம்ப வயதானவங்க, முடியாதவங்க, ஓப்பன் சர்ஜரி தாங்க மாட்டாதவங்க, ஏற்கனவே ஆப்ரேஷன் பண்ணி திரும்பி ஹெர்னியா வந்திருக்கவங்க, அவங்களுக்கெல்லாம் லேப்ராஸ்கோபி மூலமாக சர்ஜரி பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏற்கனவே ரெக்கரண்ட் ஹெர்னியான்னு சொல்லக்கூடிய கண்டிஷன் தான்னா லேப்ராஸ்கோபி மூலமாக பண்ணலாம். விர்ஜின் ஏரியாவுக்குள்ளே போகிறதுனால பெரிய இஷ்யூ காம்ப்ளிகேஷன் இருக்காது. யங்கர் ஏஜ் குரூப் ஸ்காரிங் அவாய்ட் பண்ணணும். யங் விமன் தழும்புலாம் வராமல் பார்த்துக்கணும்னா அவங்களுக்கெல்லாம் லேப்ராஸ்கோபிக் சர்ஜரி ஐடியல். சின்ன யூட்ரஸ் தழும்பெல்லாம் இல்லாமல் ரிமூவ் பண்ணோம்னா இப்போ லேப்ராஸ்கோபி எல்லாருமே பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. சிறு சிறு பெரிட்டோனிட்டி சொல்லக்கூடிய சிறு சிறு குடல்கள் ஏற்பட்ட துவாரங்களை லேப்ராஸ்கோபி மூலமாக அடைச்சிட்டு கிளீன் பண்ணுறாங்க. சில வயிற்றுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்காண்டி அதாவது டயக்னாஸ்டிக் லேப்ராஸ்கோப்பின்னு பார்க்குற போது என்ன பிரச்சனைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. இப்போ மினிமல் இன்சிஷன் மூலமாக லேப்ராஸ்கோபி மூலமாக எந்த இடத்துல என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி லேப்ராஸ்கோபி மூலமாக கண்டுபிடிக்கலாம். அதனால இட் இஸ் ரெக்வயர்ட் when it is தேவைப்படும் போது உங்களை ட்ரீட் பண்ணக்கூடிய சர்ஜன் லேப்ராஸ்கோப்பியா இல்லை ஓப்பன் சர்ஜரியா சொல்லி டிசைட் பண்ணிடுவாங்க.